மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பொதுவாகவே நம்ம உடலில் வாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதாவது 3 தோடங்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். வாதம், பித்தம், கபம். இந்த வாத நோய்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம உடலில் வலிகளே வருது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்கிறோம், மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி. ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ் எதனால் ஏற்படுது? வயதானவர்களுக்கு தான் மூட்டு வலி வருமா, இல்லை எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா நிறையவே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்பொழுது எலும்புகள் ரொம்ப பலவீனமாக நம்ம உணர்வோம். அதே டைமில் மூட்டுக்களில் வலி ஏற்படுறதும் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் பார்த்தோம்னா மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்கிறது நமக்கு தெரியும். இது ஓஏ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பொதுவாக இந்த எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம உடலில் சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வாதம் அதிகரிக்கிறதுனால ஏற்படுது. அதே சமயம் நம்ம உடலில் ஒரு ட்ரைனஸ், உடலில் ஒரு வறட்சித்தன்மை. இந்த வறட்சித்தன்மை ஏற்படும் போது தான் என்ன ஆகுனா ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், முக்கியமாக நீ ஜாயிண்ட்லலாம் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இது ட்ரை ஆகும்போது, குறையும் போது நமக்கு ஜாயிண்ட் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் சிவியராக இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எதற்காக, ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லுமே பார்த்தோம்னா ஒரு லூப்ரிகேஷனுக்காக நமக்கு இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். லூப்ரிகேஷன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஜாயின்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு லிக்விட் மாதிரி நேச்சுரலாகவே நம்ம உடலில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட் குறையும் பொழுது தான் அடுத்தது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டு நமக்கு வலி ஏற்படும். சிலர் சொல்லுவாங்க, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது எனக்கு சவுண்டு வருதுங்க, மாடிப்படி ஏறும்போதோ நடக்கும்போதோ எனக்கு மூட்டுக்கல்ல இருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதியெலாம் அதிகமான வலி தெரியுது, நல்லா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பெயின் சிவியராக இருக்கும்போது பார்த்தோம்னா ஸ்கேனில் டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கு என்னென்னா இந்த ஜாயிண்டில் ட்ரைனஸ் ஏற்படும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதை தாண்டி பார்த்தோம்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், ஷோல்டர் ஜாயிண்ட். ஸோ கையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்னால் தூக்க முடியலைங்க, பின்னாடி கை கொண்டு போக முடியல, ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ண முடியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நமக்கு ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், முடக்குவாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இந்த முடக்குவாதம் சரவாங்கி பேர்லேயே இருக்கிற மாதிரி நம்ம எந்த மூமெண்ட்ஸுமே பண்ண முடியாத அளவுக்கு முடங்கி போகிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் முடக்குவாதம். அதுவும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காலையில் எந்திரிக்கும் பொழுதே நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஒரு 1 hour இது அப்படியே தொடர்ந்து இருக்குங்க, காலை தரையிலே வைக்க முடியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதற்குமே ரொம்ப ஈஸியாக நம்ம சில வகையான மூலிகை மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் அந்த ஜாயிண்டில் அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் நார்மலாக இருக்கிறதுக்கு சில வகையான ஹோம் ரெமெடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுலேயும் முக்கியமாக கால்சியம் குறைவாக இருக்குது, விட்டமின் டி குறைவாக இருக்குது அப்படின்னாலும் இதை உணவின் மூலமே நம்ம சரி செய்துக்கலாம். ஸோ அப்படி அந்த கால்சியம் லெவலை நம்ம உடலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், உணவில் எது சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வழக்கத்தில் இருந்துட்டு இருந்தது. ஸோ வெற்றிலை பாக்கு, கொஞ்சமாக சுண்ணாம்பு, இதை வைத்து சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அதுலேயுமே முக்கியமாக இந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு. ஸோ முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின் அவ்வளோவா நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ இப்போ தான் சிவியராக பெயின் இருக்குது, எலும்பு ரொம்ப தேஞ்சிடுச்சிங்க, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நேச்சுரலாக நம்ம கால்சியம் லெவல் எப்படி பாடியில் இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ கால்சியம் அப்படின்னு சொன்னால் எல்லோரோட நினைவுக்கும் வரக்கூடியது பால் தான். இல்லைங்க நான் பால்லாம் இப்போ குடிக்கிறது இல்லை, இப்போ இருக்கிற பால்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க, பாலை தவிர்த்து நிறைய உணவுகளில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கீரை வகைகள்.
ஸோ இந்த கீரை வகைகளை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது மூட்டுக்கள் தொடர்பான வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ்க்கு குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா டக்குன்னு கீழே விழுந்தாங்க, போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு போன் டென்சிட்டி குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. மெனோபாஸ் டைமில் மெனோபாஸ் கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா போன் டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறது, ஆஸ்டியோஃபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு கீரை வகைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியமானது. கல்யாண முருங்கை இதுலேயுமே கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பொன்னாங்கண்ணி, பாலக்கீரை, பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம உணவில் அடிக்கடி சேர்க்கும்போது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் மஞ்சள், முக்கியமாக இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், இந்த மரமஞ்சள் குடிநீர், இந்த கஷாயம் மருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து வலிகளை வந்து இம்மிடியட்டாக நமக்கு குறைக்கும். ஏன்னா வலி தாங்க முடியலைங்க, மூட்டுக்களில் வலியோடு சேர்த்து வீக்கம், ஒரு ரெட்னஸ், சிவந்து போகிற மாதிரி இருக்குது, அடிக்கடி எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு வலினால் நடக்கிறது, அவங்களுடைய கெயிட், வாக்கிங் ஸ்டைலே வந்து மாறி இருக்கும். ஸோ சாஞ்சி சாஞ்சி நடக்கிறது, ஒரு பக்கமாக தாங்கி நடக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மூட்டு வலிகளை சரி செய்கிறதுக்கு மரமஞ்சள் குடிநீர் பயன்படுது. இந்த மரமஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொல்கிறதுல இந்த மரமஞ்சள் மூலிகையோட மருதம்பட்டை, மாவிலங்கப்பட்டை, நாவல், சிற்றரத்தை, திப்பிலி, கிராம்பு, இந்த மாதிரியான மூலிகைகள் நேச்சுரலாக வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த கஷாயம் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் குடிக்கும் பொழுதே மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இது வந்து சுகர் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். மூட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, பொதுவாகவே வாதம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்க இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொக்கண முறை. ஸோ இந்த தொக்கண முறை அப்படின்னு சொல்கிறது ஆயில் மசாஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆயில் மசாஜ், அதாவது மூட்டு வலினாவே நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஆயில் மசாஜ் எடுத்துக்கும்பொழுது மூட்டுக்களில் வலி நமக்கு குறையும். இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா சிவப்பு குக்கில் தைலம், வாத நாராயண தைலம், இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மூட்டுக்களில் இதை அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு வீக்கம் இருக்கோ ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 வேளை இந்த தைலங்களை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முக்கியமாக மலச்சிக்கல். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் வாதம் தொடர்பான பிரச்சனை நமக்கு இல்லாமல் இருக்கும். அப்போது மலச்சிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கல் இருக்கும்பொழுது உடலில் கழிவுகள் அதிகமாக சேரும்பொழுதும் வாதம் நமக்கு அதிகரிக்குது. ஸோ வாதம் அதிகரிக்க அதிகரிக்க இது எல்லாமே நமக்கு ஜாயிண்ட் பெயின், அதாவது மூட்டுக்களில் தான் வலியாக நமக்கு கொடுக்குது. அடுத்ததாக இந்த மூட்டுக்களில் வலியை குறைப்பதற்கு உணவு முறையோடு சேர்த்து சில வகையான சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தோம்னா லவங்காதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. பொதுவாகவே நமக்கே தெரியும் லவங்கம், கிராம்பு. இப்போ இந்த கிராம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நம்ம உடலில் அதிகமான வலியை குறைப்பதற்கு நமக்கு பயன்படுது. ஸோ வலி, எங்கே உடலில் வலி இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ கிராம்பு சூரணம், லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்கிற மெடிசன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். ஸோ உடல் பருமன் இருந்தாலும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும், முக்கியமாக மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி இருந்தாலும் இந்த லவங்காதி சூர்ணம் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சில மூலிகை மருந்துகள், சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியானது நமக்கு குறையும். அதே சமயம் உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இந்த மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பகுதியில் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிகள், அதற்கான ஹோம் ரெமெடி, சித்த மருந்துகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.